ஹாய் ஹாய் பரு, என்ன பண்ணிட்டு இருக்க? கட் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்படின்னு என் கூட ஒரு நிமிஷம் வா. எதுக்கு? வா சொல்றேன். எதுக்கு? வா. பச்சை மிளகா கட் பண்ணிட்டு இருக்கேன்டா, சொல்லுடா. இங்க உட்காரு. பரு. என்ன? கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. எதுக்கு இதை பாடிட்டு இருக்க? இந்த பாட்டு பார்க்கும்போது கேட்கும்போது உனக்கு என்ன பாதி தோணுது? 2 செட்டு செருப்பு எடுத்துட்டு வந்து அடிக்கணும் போல தோணுது. அது எனக்கு பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தான் தோணுது. அது வேற விஷயம். நான் நேற்று நைட் போய் யாரு கூட பேசிட்டு வந்தேன்ல உங்கள்கிட்ட கேட்டுட்டு, அப்போ உனக்கு என்ன தோணுச்சு? சரி, முதல்ல எதுக்கு நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? அது சொல்ல, நீ சொல்றது எனக்கு வேணும். என்ன தோணுச்சு உனக்கு? என் மேல சந்தேகம் வரலையா? திட்டணும்னு தோணலையா? நான் போயிட்டு 2.5 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். நீ அதுக்கு லாக்கி இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து விட்டுருவேன். நான் ஜென்ரலா கேட்கல. இப்ப நிறைய பேரு சந்தேகப்படுவாங்க, திட்டுவாங்க. இப்ப நான் அந்த பொண்ணு கூட ஒரு தொடர்பில் இருக்கிறேன்னு வச்சுக்கோவேன், நீ என்ன நினைப்ப? அப்படிலாம் நீ நினைச்சது இல்லையா? நான் என்னைக்கு நினைச்சது இல்லை. ஏன்னா அதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குறோம், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா? அந்த ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா? அதனாலதான் நம்பி நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இல்ல, எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் பேச விட்டுட்டு இருக்கேன். ஆனா என்ன தெரியும், அது தப்புன்னு தோணலையா உனக்கு? தோணாது. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் ஒரே ஒரு பார்வை தான் உன்னை பார்ப்பேன். எல்கேஜி பசங்க கிளாஸ்ல என்னென்ன நடக்குதோ அது எல்லாம் எப்படி ஒப்பிக்குமோ அந்த மாதிரி நீ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாம் ஒப்பிச்சிருவேன். அதனால எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அது இல்லாம நீ நான் நம்புற தானே? ஆமாவா இல்லையா? நம்புறேன். ஆமா ஆமா, நான் உன் நம்பிக்கை எப்பயுமே கெடுக்க மாட்டேன். சரியா? இப்ப என்னத்துக்கு இதை தத்துவத்தை பேசிட்டு இருக்குன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ரொம்ப நாள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசை. சரி, அதுதான் கேட்டேன். கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். நான் போலாமா? நீ போலாம், தாராளமா போகலாம். பாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல்.